சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பத்தா தமிழுக்காக புடவையெல்லாம் எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க வசந்தி கிட்ட, அடியே வசந்தி, நான் எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லாமல் நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு, உனக்கு என்ன பொய் சொல்லவா கொடுக்கணும், நீ ஏதாவது சொல்லி சமாளிடி அப்படின்னு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வர்றாங்க. அம்மா தமிழ் வர்றாங்கம்மா, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லுது. இருடி, அவ என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா லைன்ல இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் யாருமா இவங்க இவ்வளோ புடவை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, தமிழே, நீ பெரிய படிப்பு படிக்க போற, டாக்டர் ஆக போறேல, நீ நல்ல நல்ல புடவையா கட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும், இதுல உனக்கு பிடிச்ச புடவைய பார்த்து எடுத்துக்க தமிழே அப்படின்னு வசந்தி சொல்றாங்க. அம்மா ஏமா நம்மளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்கிற செலவுல இது வேறையாமா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. இருந்துட்டு போதுடி, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க, நான் மாதம் இதில் பணம் கட்டிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் தமிழும் அவங்களுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை இதையாவது வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. புடவை எடுத்துட்டு தமிழ் உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா, நான் அடுத்த வாரத்துலேருந்து காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு போஸ்ட் வருது, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வருது. யார்ப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வசந்தி. அம்மா, இங்கே தமிழ்ச்செல்வி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மக தான் அப்படின்னு சொல்லவும், அவங்கள இதில் ஒரு கையெழுத்து போட சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி இந்த தமிழும் அந்த போஸ்ட்டை வாங்கி பிரித்து பார்க்குறாங்க. அந்த போஸ்ட்டில் டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னம்மா அது அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, அவர் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, அவரே என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வசந்தி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க, ஐயோ ஏன்டி இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் கூட கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்துட்டு அப்புறம் ஏதோ பேசிடுவாங்கன்னு நினச்சேன், இவங்க என்னடானா விவாகரத்து வரையும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுகிறாங்க. தமிழ், என்ன தமிழ் இப்படி ஆகி போயிருச்சு, ஓ புருஷன் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கேட்குறாங்க. தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, நீ என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்புறம் வசந்தி சொல்றாங்க, தமிழே, நீ எந்த காரணத்து கொண்டும் அவருக்கு விவாகரத்து கொடுத்துறத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் எதுவுமே பேசாம அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வக்கீலும் வந்துட்டாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அவங்க வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏயா சேது, நீ தானே சொன்ன வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், அந்த பிள்ளைய விவாகரத்து பண்ணணும்னு சொன்னேல அப்படின்னு சேது கேட்குறாரு. ஆமாப்பா, அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா எதா இருந்தாலும் காலகாலத்தில் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. சேது இருமனசா இருக்காரு. வக்கீல் சொல்றாங்க, சார், இதை நீங்க நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்தீங்க, ஏதோ சண்டைனாலேயோ பிரச்சனைனாலேயோ இந்த முடிவெடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்குறாரு. அதுக்கு சேது எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாக நிற்கிறாரு. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அவர்கிட்ட பத்திரத்தை கொடுக்குறாரு. சேது அதை பார்த்துட்டு உடனே கிழிச்சு போட்டுறாரு. என்ன சேது இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குதுங்க. அப்பா, எனக்கு இந்த விவகாரத்தில் உடன்பாடு இல்லைப்பா, இப்போ என்னோட வாரிசு அந்த பிள்ளை வயிற்றுல வளருது, இதனால நான் தமிழ்ச்செல்வியை விவாகரத்து பண்ண முடியாது, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் அதிர்ச்சியாகி நிற்கிதுங்க. என்னது, இவன் என்னடா இப்படி சொல்கிறான், இவளை எப்படியாவது அத்து விட்டுட்டு உன்னைய சேதுவுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாயை புழக்குது. அப்பத்தா ஒரு பக்கம், அப்படி போடுறா பேராண்டி, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையில நல்ல முடிவெடுத்திருக்க ராஜாங்கம், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ராஜாங்கம், அந்த அவனே சேதுவே ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்குள்ளே அவசரமாக விவாகரத்து நோட்டீஸ் அது இதுன்னு பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கத்துறாங்க. அப்புறம் ராஜாங்கம் சொல்கிறாரு,
சரி சேது, ஓ முடிவு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.